ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு படம். அந்தளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில் அவர் தான் வந்து அந்த வில்லனு, அந்த ஒரு கில்லர்னே நினச்சி கூட பார்க்கல. அந்த ஒரு ட்விஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. க்ரைம் த்ரில்லர் தான் எனக்கு அந்த ஜானர் பிடிக்கும். நல்லா சரி ஓகே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும்னு நினச்சேன். அதேமாதிரி இருந்துச்சு. சின்ன சின்ன மூவ்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சது இவங்க இதுமாதிரி பண்ணிப்பாங்கட்டு. பட் வந்து ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணும்போது இவன் பண்ணானா அப்படின்ட்டு. நிறைய க்ரைம் த்ரில்லர் படம் வந்துருக்கு. அந்த படத்தோட இந்த படம் கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? எல்லாமே சேம் தானே, ஒரு மோட்டிவ் இருக்கும். எல்லாமே ஒன்று தான். லைக் நல்லா எப்படி ராட்சசன் கொஞ்சம் இது, ஸோ அப்புறம் போர் தொழில் அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்க. இது ஓகே நல்லா இருந்துச்சு. படத்தில் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ்லாம் படிக்கிறது பிஜிஎம்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே, பட் வந்து சாங்ஸ் வந்து வச்சுக்க வேணாம். ஆனால் வைக்கப்பட்டது வந்து ஓகே, அந்த சுச்சுவேஷனுக்கு அதை வச்சு அவனை அப்போ தான் ரிவீல் பண்ண முடியும். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. படத்தில் எங்கேயாவது போர் அடிக்காது? 2 மணி நேரம் படம் போர்னா அடிக்காது ப்ரோ, நல்லா தான் போச்சு. எனக்கு பிடிக்கும். எனக்கு ஸ்லோ மூவிஸ் ரொம்பவே பிடிக்கும். படத்தில் பாசிட்டிவ் என்ன சொல்லுவீங்க, நெகட்டிவ் என்ன சொல்லுவீங்க? நெகட்டிவ்ஸ் வந்து சாங்ஸ் தான் நெகட்டிவ்ஸ் சொல்லுவேன். ஆனால் ஒரு 2-3 சாங்ஸ் எடுத்ததுலாம் பாசிட்டிவ் ஓகே. எல்லாம் நல்லா குட் ஆக்டிங்கு. அந்த 11 ஒரு அட்டம்ப்ட்டு நல்லா இருந்துச்சு. அந்த கிளாஸ் செட்டப்பில் ஒரு 11 பேரும் ட்வின்ஸு இருந்துச்சு சார். படம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க படத்தில்? என்னென்ன படம் ஒரு த்ரில்டு கான்செப்ட்னாலும் ஓகே. நான் ரிவ்யூ பார்த்தா நான் படத்துக்கு வந்தேன். ஒரு த்ரில்லர் மூவினாலும் ஓகே, எப்படி இருக்கும் பார்க்கலாம் தான் வந்தோம். நம்ம லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர் தொழில் ராட்சன் அந்த பேஸ் பண்ணி தான் இருக்கும் படம் பார்க்க வந்தோம். பட் அதுக்கு எதுக்குமே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஏன்னா வந்து எப்பவுமே ஒரு ஆக்சுவேஷன் ஒரு படத்தில் வந்து ஒரு பொண்ணை கடத்துவாங்க, பையனை கடத்துவாங்க, அது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஜெனரல் தான் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின்ஸை வச்சு பண்ணுறதுன்றது டிஃப்ரெண்ட்லி ஒரு பெட்டராக கொண்டு வந்துருக்காங்க. நிறைய சீரியல் படம் வந்துருக்கு. மற்ற படத்தோட இந்த படம் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? நிறைய சீரியல் படம் வந்திருந்தாலுமே இதில் வந்து அதான் சொன்னேன், ஒரு ட்வின்ஸை வச்சு பண்ணுறதுன்ற டிஃப்ரெண்ட் தான். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ட்வின்ஸ் வச்சு பண்ணுறது அவன் ஒருத்தர் இல்லைன்னா என்ன கஷ்டப்படுவான்றதை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. கூட பிறந்த ஒருத்தர் இல்லை அப்படின்னும் போது அவனால் என்ன கஷ்டம் நடக்கும்ன்றதை காமிச்சிருக்காங்க. இதில் வந்து படத்தில் பாசிட்டிவ் நான் பேசுறீங்க, நெகட்டிவ் நான் படத்தில் பாசிட்டிவ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படமே பாசிட்டிவ் வச்சுக்கோங்களேன். பெட்டராக பண்ணியிருக்காங்க, த்ரில்லராக கொண்டு போயிருக்காங்க. நெகட்டிவ்ன்ட்டு எதுவும் கிடையாது. நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லாக் பார்த்தீங்கன்னா அவங்க செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டோரி கொண்டு போகிறாங்க இல்லையா, அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி கொண்டு போகும்போது கொஞ்சம் இழுத்தமாக இருந்தது. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை நல்லா இருந்தது மூவி. பட்டு ட்விஸ்ட்டு தான் நிறையா இருக்குது. செகண்ட் ஹாஃபில் தான் எல்லாமே காட்டுறாங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்து போகிறாங்க, செகண்ட் ஹாஃப் நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் கொஞ்சம் படம் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடன்ஸ் பார்க்கலாம், கிட்ஸு நிறைய பார்க்கலாம். நல்லாயிருக்கு. ட்வின்ஸ் தான் நாங்கள் எதிர்பார்க்கல. ட்வின்ஸ் யார் இந்த மாதிரி இருக்குன்னு. சைக்கத்தில் யார் இந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த ராட்சசன் மாதிரி இருக்குவாங்கன்னு பார்த்தேன். பட் இவங்க அது வேறு மாதிரி எடுத்துன்னு போயிருக்காங்க. படம் பார்க்கலாம். புதுசாக இருக்குது, நல்லா இருக்காரு. ஆடியன்ஸோட படம் பார்த்தீங்க எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. அதுவே லைட்டாக பெருமையாக இருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. சின்ன பசங்கன்னு பார்க்காம கை தந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ குட். இல்லை, நாங்கள் வந்து ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு ட்விஸ்ட்டுக்கும் அவங்க வந்து கொடுக்குற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, ஒரு கைத்தட்டல், ஒரு விசில் போட்டிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃபீலிங்கை படம் முடிச்சதுக்கப்புறம் எங்களை பார்த்த உடனே அவங்களோட ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க கூட பார்க்கும்போது. ஏன்னா அந்த ஹால் ஃபுல்லாக ஒரு சைலன்ஸ், எங்கேயும் ஃபோன் எடுக்காமல், ஃபோன் பாக்கெட்டுக்குள்ளே இருக்குது, ஃபோன் வெளியே இல்லை. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தாங்க. அண்ட் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ஃபிலிம் எனக்கே கொஞ்சம் ஐ ஃபெல்ட் வெரி சரியல் மூமெண்ட். ஏன்னா எவ்ரி ஒன் கிளாப்ட் இன் த ஃபிலிம். தே ஸ்டுட் அப், எல்லோரும் நின்று கிளாப் அடித்தாங்க படத்தை. ஸோ இந்த வெற்றி எங்கள் டைரக்டர் தான். பிகாஸ் எங்கள் லோகேஷ், எங்கள் டைரக்டர் போட்ட ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் தான் இன்றைக்கி எல்லோரும் கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் தட்டும் இவங்க 2 பேரை கூட சேர்ந்து பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எங்கெல்லாம் அவங்க ரசித்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோமோ அந்த எல்லா இடத்துலையும் அவங்க ரசித்து பார்க்குறாங்க. நம்ம எங்கெல்லாம் அவங்க சர்ப்ரைஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த இடத்துல சர்ப்ரைஸ் ஆகிருக்காங்க. அவங்க கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. படம் முடிச்சுட்டு எல்லோரும் ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்தாங்க. அது உண்மையிலே என்டையர் டீமுக்குமே அது ஒரு பெரிய சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்துச்சு. இதுக்கு தான் ஆசைப்பட்டோம். அது நடக்கும்போது அது பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோஸா. சார் ஷோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போதைக்கு எங்களுக்கு. ஸோ மக்கள் பார்க்க அது இன்க்ரீஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ மக்களோட அவங்களோட விமர்சனம் வெளியே சேரும்போது கண்டிப்பாக அது ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறேன். இப்போது எங்களுக்கு ஷோஸ் கம்மியாக தான் இருக்குது. அது சீக்கிரமாக அது இன்க்ரீஸ் ஆகும்னு நம்புகிறேன் நான். ஸோ காம்படிஷன் தான் நினைக்கிறேன். இந்த வாரம் வந்த படங்களோட காம்படிஷன் நினைக்கிறேன்.
மேபி நான் ஐ ஹோப் நாளையிலேருந்து இது மாறும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா மக்கள் எல்லோரும் பார்த்துட்டு பாராட்டுறாங்க. கண்டிப்பாக அவங்க சொல்லும்போது இன்னும் நிறைய மக்கள் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க, வேர்ட் ஆஃப் ஸ்ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் ஆகும்போது. ஸோ கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதெல்லாம் சேஞ்ச் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மோர் ஸ்க்ரீன்ஸ் ஃப்ரம் டுமாரோ. வில் சி சார். நன்றி. இந்த படம் வந்து நாங்கள் நினச்ச மாதிரியே நிறைய பேருக்கு பிடிக்கும் நான் நம்பினேன். அதே மாதிரி பிடிச்சிருக்குது. போய் எல்லாருமே சொல்லி இந்த படம் கொஞ்சம் நிறைய தேட்டர்ஸில் இன்க்ரீஸ் ஆகும் நான் நம்புகிறேன். இந்த படத்தினால டைரக்டருக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.